பாலா போன பாஜக கூட தொடர்பு வச்சு தாங்க 2017 நம்ம படுதோல்வி அடைஞ்சிட்டு இருக்கோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு பாஜக என்ன செஞ்சு கொடுத்தது, என்ன நல்லது செஞ்சதுன்னு பல முறை நாங்கள் கேட்குறோம். தொண்டரோட கேள்வி அதுதான், பாஜக உங்களுக்கு என்ன செஞ்சது? நாங்கள் அண்ணன் கூடால இருக்கிறதுனால பாஜக என்டிஏ கூட்டணின்னு வாயை பொத்திட்டு தான் உட்கார முடியும். ஆனால் இருக்கிற கருத்துக்களை நாங்கள் வெளியே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்னைக்கு அண்ணன் கலந்தாய்வு கூட்டத்தில் வச்சா 99% நம்ம என்டிஏ விட்டு வெளியில் வருவோம்னு தான் சொல்கிறாங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்காக ஒரு பழப்பழத்தை எடுத்துக்கிட்டு ராமநாதபுரத்தில் தன்னுடைய உழைப்பை காட்டினார, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கலையே. கழக ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 2 வேட்பாளர்களை அறிவிக்கிறோம். இந்த தடவை களத்தில் 2 பேரை நீங்கள் அறிவிச்சே ஆகணும். அவர் ஒரு பெரும்பான்மையான சமுதாயத்தை சேர்ந்த தென் மாவட்டத்தை கணக்கு பண்ணி அவரோட வழக்கறிஞர். ஏன்னா எனக்கு நான் இன்பத்துறைனா ரொம்ப எங்களுக்குள்ள ரொம்ப க்ளோஸ் தான், நான் இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். நாடாளுமன்றத்தை சேர்ந்த உங்களை அறிவிப்பாரா ஓபிஎஸ்? இதெல்லாம் இல்லை, நாங்கள் மனதார ஆதரவு தருகிறோம்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர்னு சொல்லி ஏஃபார்மில் கையெழுத்து போட்டால் உரிமையல் நீதிமன்றத்திலிருந்து தேர்தல் கமிஷன் வரைக்கும் வழக்கு தொடர்ந்து அத்தனையும் வீணாக போயிடும். புரட்சித் தலைவர் வகுத்த விதி பாழாக போயிடும். இதெல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மனதில் வச்சிருக்கணும். அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுக்குன்னு ஒரு உரிய இடத்த நடிகர் விஜயும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அதற்குள்ள சந்தர்ப்பங்கள் காலங்கள் வரும்போது வெளிப்படையாக வெளியில் வரும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் லைட்டாக சைகை காட்டினா நடிகர் விஜய், தாவேக்கா, டிடிவி அண்ணன் இவங்க எல்லாம் ஒரு மாபெரும் ஓபிஎஸ் டிடிவி விஜய்லாம் ஒரு பெரிய கூட்டணி உருவாகும். இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்முடைய இருப்பது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் அமைப்பு செயலாளர் திரு நாஞ்சில் கொலப்பன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஓபிஎஸ் கரைவேட்டி கட்டுற வரைக்கும் நானும் கட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு திடீர்னு கரைவேட்டி கட்ட வந்திருக்கீங்க. அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கரைவேட்டி கட்டுற அந்த சொன்னது உண்மைதான். ஆனால் அண்ணன் கெட்டுவதற்கு முயற்சி ஒரு துளியாவது எடுப்பாருன்னு நானும் முயற்சி பார்த்தோம். ஆனால் அவர் அந்த முயற்சியில் இறங்கலை. ஆனால் எல்லாருமே ஒற்றுமையாக தான் பழகிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாமல் சட்டமன்றத்துலேயும் சரி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. நீங்கள் அண்ணன் கரைவேட்டி கெட்டலைன்னா கூட அவரை எல்லாரும் முன்னாள் முதல்வர் அம்மாவோட பயணித்தவர், அதனால் அவர் யாரும் அண்ணா திமுக காரங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. எடப்பாடி ஆட்களும் ஓபிஎஸ் ஆட்கள் நெருங்கி தான் இருக்காங்க. நெருங்கி சட்டமன்றத்தில் எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க தானே செஞ்சோம். எல்லாரும் ஒட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆமாம், தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கிய நபர் அண்ணன் எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா பேசிகிட்டு இருக்கிறது, பல மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் செய்திகள் எல்லாமே வரும்போது தலவாய் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் அது பேரை சொல்ல விருப்பப்படலை, நீங்கள் கேட்குறீங்க. அது எனக்கு மாவட்டத்தில் பாதிக்குது. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரியே தலவாய் சுந்தரத்தோடு அவர் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாருன்னு சொல்லும்போது எனக்கு மாவட்டத்துக்குள்ளே நான் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போய் நான் கரைவேட்டி கெட்டாமல் அந்த நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது எனக்கு அது பாதிப்பு வருது. ஏன்னா நான் இயக்கத்திலே புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்தே நான் அந்த கரைவேட்டியை கட்டிட்டு வந்தவன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த தீங்குக்காக நான் அந்த கரைவேட்டி கட்ட மாட்டேன். அண்ணனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கரைவேட்டி கட்டியிருக்காங்க, இல்லைன்னு நாங்கள் கட்டலை. அப்போ நம்ம ஒரு முடிவு எடுப்போன்னு பார்த்தேன். அந்த முடிவுக்கு அண்ணனே வளைஞ்சு கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் நிற்கிறார். எதுக்காகன்னு தெரியாது, அது தலைவரோட முடிவு. ஆனால் என்னுடைய மாவட்டத்தில் ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கோ ஒரு பொது நிகழ்ச்சிகளோ எதுக்கு போனாலும் நான் சாதா கலவரட்டி கட்டி போனால் என்ன கட்சியில் இல்லையா, ஒதுக்கிட்டாங்களா, அது ஒரு ஏளனமான பேச்சுக்கு ஆளாக வேண்டிய கட்டது வருது. கட்சியாக உணர்வானு பார்க்கும்போது கட்சி தான் முக்கிய முதல்ல எடுத்ததுனால தலைவர் கொடுத்த கட்சிக்கிற வேட்டியும் கொடியும் பிடிக்க அடிமட்ட தொண்டனுக்கு உரிமை உண்டுங்கிறத நிரூபித்து காட்டதான் நான் திரும்பி கரைவேட்டி கட்டேன். எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு, என்ன செய்ய போகிறார் ஓபிஎஸ்? அதாவது நீங்கள் இதில் 2 கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர் அறிவித்தது இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற அந்தஸ்துலையா இல்லை பொதுச் செயலாளருங்கிற அந்தஸ்துலையா? ஏன்னா அறிவிக்கும்போது முனுசாமி தான் அறிவிக்கிறார், வேலுமணி பக்கத்தில் இருக்கார். அவர் கொறடா பொசிஷன் அதுதானே. ஏன்னா இன்றைக்கி இன்றைய சூழ்நிலை வழக்குகள் எல்லாம் தேர்தல் கமிஷனில் விசாரிக்க சொல்லி கொடுத்துருக்கு. வழக்குகள் எல்லாம் தேர்தல் கமிஷன் விசாரணைக்கு உட்பட்டு இருக்கிறது. நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனது எல்லாம் கீழாமை நீதிமன்றத்தின் முடிவுக்கு பிரகாரம் தான் பொதுச் செயலாளர் இரட்டை இலை எல்லாமே வருது. ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்கிற 66 எம்எல்ஏக்களும்
ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற தகுதியின் அடிப்படையில் தான் அவங்க கையெழுத்து போட்டு தான் ஏஃபாபிமாமில் கையெழுத்து போட்டு தான் இவங்க எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அது இன்றைய சபாநாயகருக்கு தெரியும், தேர்தல் கமிஷனுக்கு தெரியும். இவர் தான் எதிர்க்கட்சி தலைவர்கிறத ஒருங்கிணைப்பாளருடைய லெட்டர் பேடில் எழுதி கொடுத்து தான் எதிர்க்கட்சி தலைவரானார் எடப்பாடி பழனிசாமி. நல்லா புரிஞ்சுருங்க. இந்த சூழ்நிலை சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குது, சட்டமன்றத்துக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. அதன் பிரகாரம் தான் இந்த ராஜ்யசபா எம்பிகளை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. 34 பேர் நமக்கு வேணும், 68 பேர் தேவைப்படுது. 34 பேர் எடப்பாடி பழனிசாமி அவர் அறிவிக்கலாம். கழிஞ்ச முறை அறிவித்த மாதிரி சிவி சண்முகத்துக்கு கொடுக்கலான்னு அறிவிச்சிடலாம். ஸ்பேர் ஒன்று அறிவிச்சிருக்காரு. இப்போ ஸ்பேர் அது ஆமாம், ஒரு ஸ்பேர் தான் அது. அவர் அடிஷ்னலாக ஒரு ஸ்பேர் அறிவிச்சிருக்காரு. தேர்தலே நடக்காது. மொத்தம் 6 சீட்டு தான். திமுக 4 பேர் தான் நிறுத்திருக்காங்க, அதிமுக 2 பேர். தேர்தலே நடக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்களே. இது அதுதாங்க, நீங்கள் 68 வேணுங்க. 68 வேணுங்கும்போது இதில் வந்து 34க்கு கையெழுத்துக்கு தயாராக இருக்கலாம். இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு 34 ஆயிரும். திரும்பி இருக்கிற 68 இன்பதுரை கன்ஃபார்ம் தனபால் ஸ்பேர்ன்றீங்க. அப்படி நான் சொல்ல வரல. அதிமுக தரப்புல 2 பேரை வச்சிருக்காங்க. ஒன்று வந்து முன்னாள் எம்எல்ஏ என்பதுரை, இன்னொன்று வந்து முன்னாள் எம்எல்ஏ தனபால். இதில் வந்து 68 பேர் வேணும், ஆனால் எடப்பாடிக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்றீங்க. இதில் யார் வந்து வாய்ப்பு இருக்குது, யாருக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ அவர் அறிவிப்பு வந்து அதிமுக கழக பொதுச் செயலாளருங்கிற முறையில் 2 பேரை அறிவிச்சிருக்கிறார். இந்த அறிவிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 10 தோல்வியோ 11 தோல்வி பழனிசாமி சொன்னது இப்போ 12வது தோல்வி பழனிசாமி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துவிடும். உண்மையை சொல்ல போனீங்கன்னா இதுவும் ஒரு தோல்வியில் கொண்டு வந்து விடும். இந்த தோல்வியும் இந்த ராஜ்யசபா தேர்தலையும் மீண்டும் பழனிசாமி அவர்கள் தோல்வியை தான் முன்னிலைப்படுத்துகிறார். எப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 68 எம்எல்ஏக்கள் இன்றைக்கி நமக்கு வேணும். நீங்கள் ஒரு 4 பேரை ஓரம் கட்டி வச்சுட்டீங்க. இந்த 4 பேர் சட்டமன்றத்தில் அதிமுக குரலாக பேசக்கூட அனுமதிக்கலை நீங்கள். அப்போ அந்த 4 பேரையும் நீங்கள் குரடா வந்து சபாநாயகர் கேட்குறாரு. அவர் வந்து அதிமுகவை நாங்கள் பேச அனுமதிக்கலாமான்னு கேட்கும்போது கொறடா எழும்பி சொல்கிறாரு, இல்லை அனுமதிக்கக்கூடாதுங்கிறாரு. அப்புறம் எப்படி இந்த 4 பேரோட கையெழுத்தை இப்போ வாங்குவீங்க? எடுப்பது பிச்சையா? அது 2வது கட்டத்துக்கு வர நான் அவர் பொதுச் செயலாளருங்கிற அறிவித்ததுடைய தோல்வியை நான் சுட்டி காட்டுறேன். அப்போ நீங்கள் அன்னைக்கு சபையில் இது வந்து சபை மரபில் எழுதப்பட்டது, அதை ஒன்றும் அழிக்க முடியாது. அன்னைக்கு அவர் சபாநாயகர் கேட்டது, கொறடா பதிலளித்தது, இது எல்லாமே வந்து சபை மரபில் இருக்கிறது. அதெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் இருக்குது. இப்போ இந்த 34 68 பேர் கையெழுத்து போடணும்னா அப்போ நமக்கு தேவை 34 68 பேர் தேவைப்படுது. 68 பேர் கையெழுத்து போடணும்னா நீங்கள் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தயவு தேவைப்படுது. அந்த 4 போச்சுன்னா 62 தான் இருக்குது. இந்த 62 எப்படி இவர் சரி பண்ண போகிறாரு அண்ணுங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை என்டிஏ கூட்டணி கட்சியில் நாங்கள் இருக்கிறோம், அதனால பாஜகவுடைய 4 சீட்டை நம்ம கேட்டு வாங்குகிறோம், அந்த 4 சீட்டை நமக்கு ஆதரவு தருவாங்கன்னு நம்பிக்கையில் இவர் கையெழுத்து போட்டால் அமித்ஷா வந்து அன்னைக்கு சொல்லிட்டு போனது பச்சை பொய். எது பச்சை பொய்? உங்களுடைய கட்சி கூட்டணத்துக்கு, அதாவது உங்களோட உள்கட்சி பிரச்சனைக்குள் நான் தலையிட மாட்டேன் என்று சொன்ன உள்துறை அமித்ஷா சொன்னது பச்சை பொய்ங்கிறது அம்பலத்துக்கு வரும். இல்லை, இப்போ எடப்பாடி தானே அவர் கொடுக்குறாரு. எப்படி கொடுப்பீங்க? உள்ள என்டிஏல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக அங்கே உட்கார்ந்துருக்காரு. அதிமுக அது 2வது கதை. இருக்காருன்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரா? அதாவது பாஜக தலைவர் சொல்கிறாரா? தேசிய தலைவர்கள் எல்லாரும் அவர் இருக்காருன்னு சொல்கிறாங்களா? அண்ணனும் நாங்களும் இருக்கிறோன்னு சொல்கிறாங்களா? இருக்கிறது எல்லாம் உண்மை, இல்லைன்னு மறுக்க முடியாது. இவர் என்னவா இருக்காரு? அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு இருக்காரு. எதுக்காக இருக்காரு? புரட்சி தலைவர் வகுத்த விதியை மாற்றி சதி வேலை பண்ணின அந்த பொதுச் செயலாளர் செல்லாதுங்கிறது இருக்காரு. இதே பொதுச் செயலாளருங்கிற முறையில் இந்த லெட்டர் பேடுக்கு பாஜக ஆதரவு கொடுக்கும் என்றால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ விட்டு விலகுவதை தவிர வேற வழியே கிடையாது. ஓபிஎஸ்க்கு செய்யும் துரோகம்ன்றீங்க? 100% தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் பாஜக செய்யும் துரோகம். தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக செய்யும். ஏன்னா இந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, எடப்பாடி முகத்துக்காகவோ இல்லை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்காகவோ உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. இது அடிமட்ட தொண்டனுடைய உணர்வாக நான் சொல்கிறேன். அப்போ பாஜக இதில் முடிவு எடுக்கணும். இந்த 4 சீட்டுக்கு கையெழுத்து போடக்கூடாது. எங்க உங்கள் உள்கட்சி பிரச்சனை இருக்குது. நீங்கள் கேட்க வேண்டிய ஆள் நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சிருங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை நடந்து அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை நடந்தால் அது அவங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்து கையெழுத்து போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது ஏற்ற வீட்டுக்காரன் தான் சுயநலத்துக்காக உள்ளே போய் நான் கையெழுத்து போடுறேன்னு சொன்னால் அப்போ அந்த குடும்பத்தை ஒரு பாகப்பிரிவினை உண்டு பண்ணுறாருன்னு அர்த்தம். ஓபிஎஸ் சமூகத்தோட வந்தால் தான் நான் கையெழுத்து போடுவேன்னு பாஜக சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படியா? 100%.
நான் அதில் என்ன தப்பு இருக்குது? பாஜக எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன முடியாதுன்னு சொல்லி தானே எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து கூட்டணியில் சேர்த்துருக்கீங்க. மோடி முதல் கொண்டு வரவேற்பு கொடுக்குறீங்க. அவர் தோல்வியை பண்ணி டெபாசிட் இழந்தவரே நீங்கள் வந்து கூட்டணி சேர்ந்தாதாங்க உண்டுன்ற மாதிரி கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டீங்களா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்காக ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டு ராமநாதபுரத்தில் தன்னுடைய உழைப்பை காட்டினாரா? அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கலையே. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த 4 எம்எல்ஏ வச்சு ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு? இல்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன கொடுக்குறாரு? இல்ல அவங்க கேட்பாங்களா? இல்ல இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தலைவர். நாங்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழியில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நாங்கள் ஒரு மானசீக தலைவராக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அவர் எடுக்கிற முடிவு நல்லதாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த 3 ஆண்டு காலம் பயணிக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே முதல் தர்மயுத்தத்துலேயும் அவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு போனோம். அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. 2வது அவர் எடுத்து வரக்கூடிய இந்த 3 ஆண்டு காலிலே அவர் நடத்துகிற சட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் அவர் கூட இருந்து அமைதி காத்து இந்த 3 ஆண்டு காலமும் நாங்கள் பயணிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நடுத்தருவில் தான் நாங்கள் நிற்கிறோம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. நல்லா புரிஞ்சுருங்க. அண்ணன் என்ன முடிவு எடுக்க போகிறாரு? இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நான் வரேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தால் எப்படி போடுவார்? ஒருங்கிணைப்பாளர் போடுவார். பொதுச் செயலாளருங்கிற இந்த லெட்டர் பேடுக்கு கையெழுத்து போடுவாரா? இல்லை ஒருங்கிணைப்பாளராக கையெழுத்து போடுவாரா? இல்லை அவர்கிட்ட ஏஃபாபிபாமில் கையெழுத்து போடுறதுல உரிமை பெற்று இந்த 4 பேர் கையெழுத்து போடுறாங்களா? இதெல்லாம் தொண்டர்கள் பார்த்துட்ருக்குறோம். இதெல்லாம் இல்லை நாங்கள் மனதார ஆதரவு தெரிகிறோம்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்னு சொல்லி ஏஃபாபிபாமில் கையெழுத்து போட்டால் உரிமையல் நீதிமன்றத்திலிருந்து தேர்தல் கமிஷன் வரைக்கும் வழக்கு தொடர்ந்து அத்தனையும் வீணாக போயிடும். புரட்சி தலைவர் வகுத்த விதி பாழாக போயிடும். இதெல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மனதில் வச்சிருப்பார். நானே இவ்வளோ சிந்திக்கும் போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்னோட பல முறை சிந்திக்கக்கூடியவர். சும்மா சாதாரணமெல்லாம் அவர்கிட்ட போயிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு வாங்க முடியாது. இப்படிதான் சொன்னீங்க. கிழக்கு தேர்தலில் கடைசியாக விட்டு கொடுத்தேன்றீங்க. கடைசியாக கேட்டேன். அதான் நான் சொல்றேன். தேர்தலில் தனிச்சின்னம் வாங்கி போடுறாரு. மக்கள் தேர்தலையே போட்டிட்டு இருந்தா சரி, யாருக்கு அதிமுக யாருக்கு சின்னம்ன்ற பிரச்சனை வந்திருக்கும். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போறீங்க? அதை தான் நான் சொல்றேன். பாலா போன பாஜக கூட தொடர்பு வச்சு தாங்க 2017 நம்ம படுதோல்வி அடைஞ்சிட்டு இருக்கோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு பாஜக என்ன செஞ்சு கொடுத்தது, என்ன நல்லது செஞ்சதுன்னு பல முறை நாங்கள் கேட்குறோம். தொண்டரோட கேள்வி அதுதான். பாஜக உங்களுக்கு என்ன செஞ்சது? பாஜகவை பொறுத்தவரையும் யார் பலமாக இருக்கிறாங்களோ அவங்கள அனுசரித்து செல்வது தான் பாஜக காங்கிரஸோட அனுபவம். தேசிய கட்சிகளோட, நான் வெறும் பாஜக மட்டும் சொல்லலை, 2 தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் யார் பலமாக இருக்காங்களோ அவங்கள கூட அரவணைச்சு விடுவாங்க. இன்றைக்கி திமுக பலமாக இருக்கும்போது திமுகவுக்கு கூட அரவணைச்சு செல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. நாளைக்கு 2026 பிறகு காட்சிகள் மாறும். பாஜகவோட காட்சிகள் அது மாதிரி காங்கிரஸோட காட்சிகள் மாறும். இது வந்து தேசிய கட்சியோட நிலைப்பாடுகள். ஆனால் நமக்கு என்ன, நம்ம தலைவர்கள் விட்டு கொடுத்துட்டு போனால் தமிழ்நாட்டோட கட்சியை நம்ம காப்பாற்ற வேண்டியது, நம்ம கொள்கை தவறாமல் காப்பாற்ற வேண்டியது நம்ம தலைவரோட வேலை. அதுதான் அம்மா செஞ்சாங்க. ஓபிஎஸ் என்ன பண்ண நினைக்கிறீங்க? அவரும் 2 வேட்பாளர் அறிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கழக ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 2 வேட்பாளர்களை அறிவிக்கணும். இந்த தடவை களத்தில் 2 பேரை நீங்கள் அறிவிச்சே ஆகணும். அவர் வந்து ஒரு பெரும்பான்மையான சமுதாயத்தை சேர்ந்த தென் மாவட்டத்தை கணக்கு பண்ணி அவரோட வழக்கறிஞர். ஏன்னா எனக்கு நான் இன்பத்துறைனா ரொம்ப எங்களுக்குள்ள ரொம்ப க்ளோஸ் தான். நான் இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். அவர் கண்ட இடத்துல இப்போ கூட என்ன பேசுவார், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அவரை நான் அறிவிச்சிருக்கிறதுல வருத்தமும் கிடையாது. அதுக்காக நான் சொல்ல நாடார் சமுதாயத்தை சேர்ந்த உங்களை அறிவிப்பாரா ஓபிஎஸ்? இது என்ன புதிர்க்க போடுறீங்க? இல்லை, நான் சொல்கிறது தென் மாவட்டத்தில் ஒரு நாடார் சமுதாயத்தில் அவர் கொடுத்துருக்காரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்ம மனசு வச்சா அறிவிக்கலாம். அறிவிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஏன்னா கழிஞ்ச முறையே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமாருங்கிறவுடைய எம்பி தொகுதி நாடார் சமுதாயத்தை சேர்ந்த விஜயகுமார் எம்பியோட எடுக்கப்பட்ட பிறகு இதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்னை கூப்பிட்டு அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னவர். போன கழிஞ்ச முறை தர்மருக்கு கொடுக்குற டைமில் என்னை கூட்டிகிட்டு போய் அம்மா எங்கே இருக்காங்க, ஊரில் போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வாங்க போங்க. நான் எழுதி கொடுத்தேன். எனக்கு வேணும் தடவை கன்னியாகுமரியில் எழுதி கொடுத்தேன். அண்ணன்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அண்ணனே என்னை கூப்பிட்டாரு. ஒரு நாளைக்கு ராத்திரி கூப்பிட்டு போய் அம்மாட்டெல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கினார். வந்து நான் நிற்கிறேன். அண்ணன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு வெளியே கிளம்புனார். போய்கிட்டு என்ன பண்ணுறாரு, வரும்போது அடையார் ஆனந்தபவன் நம்ம அடையாரில் இருக்கிற சங்கீதாவில் அண்ணனுடைய வண்டி வந்தோடனே
ஒரு சில நண்பர்கள் என்னையும் வந்து அண்ணன் சங்கீதாவில் இருக்கார் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ அண்ணன் கேட்டார், உங்களை நான் என்ன சொன்னேன், வீட்டில் தானே நிற்க சொன்னேன், எதுக்கு இங்கே வந்தீங்கன்னாரு. இல்லைண்ணே அவங்க வந்தாங்க, கூடால வந்தாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னாரு. நான் வந்துட்டேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது உள்ளே யார் இருந்தாங்கன்னா தளவாய் சுந்தரம் இருந்திருக்கார். அங்கேருந்து வந்தார் எடுத்தாருன்றீங்களா? இருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு உள்ளே வந்து அவர் மறைஞ்சிருந்து தளவாய் சுந்தரம் அதே அடையார் சங்கீதாவில் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு அதுக்கு பிறகு தான் ஏன் அண்ணன் உள்ள டென்ஷன் ஆனாருன்னு சொல்லும்போது, அவரோட உதவியாளர் ஒரு பையன் இல்லைண்ணே அங்கே தளவாய் சுந்தரம் இருக்கார், நீங்கள் வந்தனால ஏதாவது பிரச்சனையான ஐயா வருத்தப்பட்டார், நீங்கள் கிளம்புங்கன்ட்டாப்புல. நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு இங்கே அண்ணன் வீட்டில் நிற்கிறேன், உங்களை எங்கே தாங்க நிற்க சொன்னேன், எதுங்க நீங்கள் அங்கே வந்தீங்க அப்படின்னு சத்தம் போட்டார். அப்படி அண்ணன்னு சொன்னேன். அவ்வளோதான். ஒரு இது நடந்தது 1:30 மணி, ஒரு 3 மணிக்குள்ளே வேட்பாளர் அறிவிப்பு தரமுறன்னு வந்தது. அப்போது நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுற ஆளுன்னு அண்ணன் மனசில் உருவாக்கி விட்டுருக்கலாம். இவருக்கு கொடுத்தா அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சீவுறதுக்கு ஆள் இருப்பாங்கள்ல. இப்போ கூட அண்ணன் இன்பத்துறைக்கு கொடுத்துருந்தா அதுக்கு 1008 கமெண்ட்டு வேறு மாதிரி கொடுக்கணும், அவர் எப்படி வர விடாமல் தடுக்கணுங்கிறதுல திட்டம் போடுறதுக்கு அது தென் மாவட்டத்தில் ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. இப்போ அண்ணன் வந்து ஒருங்கிணைப்பாளராக 2 பேரை அறிவிக்கணும். அறிவித்து அந்த 2 பேருக்கும் நீங்கள் வந்து யார் தேர்தல் கண்டெஸ்ட் பண்ணுங்க. ஒருங்கிணைப்பாளர் செல்லுமா இல்லை பொதுச் செயலாளர் செல்லுமான்னு தேர்தல் கமிஷன் சொல்லட்டும். கட்சி ஒருங்கிணைப்பாளர் அவரோட கையெழுத்தில் தான் சார் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் ரிசைன் பண்ணியிருக்க வேண்டியதானே. இவர் கையெழுத்து போட்ட இதில் நான் எம்எல்ஏ இருக்க விருப்பப்படலை, எதிர்கட்சி தலைவராக இருக்க விருப்பப்படலைன்னு அத்தனை பேரும் மான உள்ளவங்க ரோச உள்ளவங்களாம் கையெழுத்து போட்டுருந்தா ஒதுங்குவாங்களா? எந்த சட்டமன்ற உறுப்பினரும் அப்படி பண்ண மாட்டாங்க சார். கஷ்டப்பட்டு மக்களுக்காக உருவாக்கக்கூடியவங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவங்க மனசில் இப்போ எல்லார் மனசுலையும் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற 66 எம்எல்ஏக்கள் மனசில், ஏன் எடப்பாடி பழனிசாமி அவரோட மனசில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருங்கிணைஞ்சால் நல்லது, ஒற்றி பெற முடியுங்கிறது இல்லைங்கிறது மட்டும் சொல்லுங்க. இல்லைன்னு தான் சொல்கிறாங்களே சார். அதெல்லாம் வாய் எங்கள் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு மார்த்தட்டி பேசலையா? 2026 கிடையாது, 29 கிடையாதுன்னு. அதுக்கு பிறகு பாஜக அமித்ஷா கூப்பிட்ட உடனே வந்து உட்காரலையா? இது வாய் நுனி நாக்கில் பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் நம்ம எடுக்க முடியாது. உள்ளத்தில் இருக்கிற மனசு என்ன சொல்லுவோம்? திமுக பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்குது, இன்றைய சூழ்நிலையில் வளர்ந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணும், அங்கே இருக்கிற ஒற்றுமையை நீங்கள் பார்க்கணும். அதை எதிர்த்து நம்ம ஒற்றுமை இல்லாத நம்ம எதிர்த்து போராட முடியுமா? இது பாஜக உணர்ந்துடும். பாஜக கடைசி டிசம்பர் மாதத்துக்கு பிறகு அவங்களோட மனநிலை என்ன வேணாலும் மாறும். இதே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தூக்கி உள்ளே உட்கார வச்சுருக்காங்க, நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு அண்ணன் ஓபிஎஸ் தூக்கி கூட முன்னாடி உட்கார வைப்பாங்க. காலம் வரும் சார். இதெல்லாம் வந்து சார் நான் என்ன பண்ண முடியும்? நேற்று இவர் போய் மோடிக்கிட்ட நின்று மாலையெல்லாம் போட்டார் சார். நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஒரே வாரத்தில் திரும்பி வந்து இல்லைன்னு மோடிக்கு எதிராக இவர் கலாங்க இல்லையா? அதாவது அரசியல்களில் கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கும் சார். இப்போ கூட நீங்கள் எடுத்துருங்க, கழிஞ்ச முறை ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காக தான் இந்த கட்சியே உடஞ்சிது சார். உண்டா இல்லையா? தர்மருங்கிற ஒருத்தரை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்ததுனால ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார் இவங்க எல்லாரும் திட்டம் தீட்டி, ராஜன் செல்லப்பா இவங்க எல்லாரும் திட்டம் தீட்டி தான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் உட்கார்ந்துருந்து பேசி நத்த விஸ்வநாதன் எல்லாரையும் பேசி சொல்லி முடிச்சது. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க சார்? இப்போ இன்பத்துறைக்கும் ஒரு முன்னாள் எம்எல்ஏ தனபால், அவர் சபாநாயகர் நினச்சிட போகிறாங்க. அவர் திருப்பூரூரில் எம்எல்ஏ, கூவத்தூரில் அவங்க கூட நிறைய உதவிகள் பண்ணவர் தான். இவர் வந்து வழக்கில் உதவிகள் பண்ணவர் தான். இல்லை நான் மறுக்கலை, இல்லை அவர் வந்து தனக்கு உதவி செஞ்சவங்க தன் கூடால இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்காரு, இல்லைன்னா நான் அதையும் மறுக்கலை. இன்பத்துறை பொறுத்த வரைக்கும் பல வழக்குகளில் அவர் கூடாலே இருக்கிறாரு, பல எதிர்ப்புகளுக்கு இடையிலையும் கொடுக்குறாரு. அதே மாதிரி இவர் வந்து அன்னைக்கு கூவத்தூரில் இவர் பயங்கரமான ட்ரெண்டிங் உள்ளவர் தான். முன்னாள் எம்எல்ஏ, தலைவர் காலத்திலே எம்எல்ஏன்னு நினைக்கிறவர். அதனால் ஒரு சீனியர் மோஸ்ட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நாங்கள் குறை சொல்லலை, கேண்டிடேட்டை பற்றியே நாங்கள் குறை சொல்ல வரல. ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கலந்து ஓபிஎஸ் அண்ணனோட கையெழுத்தோட இன்னும் அண்ணன் சொல்கிற ஆட்களையும் நியமித்து நீங்கள் பண்ணுனா நல்லா இருக்குங்கிறது. எடப்பாடி கையெழுத்து ஏற்றுக்கக்கூடாதுன்னு சூரியமூர்த்தி தேர்தல் கமிஷனில் ஒரு மனு கொடுத்துருக்காரு. அது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷனு நிறுத்தப்படும். அதுதான் உண்மை. தேர்தல் கமிஷன் என்ன முடிவு எடுப்பாங்க? அதிமுக பொதுச் செயலாளர் அங்கே எங்கேயும் கிடையாது. ஆனால் இவங்க சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, எம்பி இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இப்படி தான் கையெழுத்து போட்டோம்,
அப்போ ஏ OPS ஃபார்ம் வந்து பி ஃபார்மில் தனி கையெழுத்து தனியாரு. போட்டோம், நல்லா புரிஞ்சிருங்க. ஏ ஃபார்ம் பில கையெழுத்து போட்டோம், கண்டெஸ்ட் பண்ணணும். ஆனால் அங்கே ஒரு எம்பி கூட வெற்றி பெறல. அது வேற இல்லை, சார். வெற்றி பெற்று நீங்கள் அந்த சான்றிதழ் கொடுக்கல, களத்தில் நிற்கிறதுக்கு நின்னீங்க. ஆனால் அங்கே ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிற்கலை, எதிர்த்து உங்களுக்கு எதிர்த்தால வாக்கு விடலை. நீங்கள் கேட்ட மாதிரி ஈரோடு கிழக்கு அங்கேயும் உங்களை எதிர்த்து ஆள் விடலை. விக்கிரவாண்டி இதெல்லாம் நீங்கள் புறமுதுகு காட்டி ஓட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ராஜ்யசபா தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 2 பேரை அறிவிப்பு விடணும். விரைவில், ஆமாம், விரைவில் 2 ராஜ்யசபா எம்பி உறுப்பினர்களை அண்ணன் வந்து விரைவில் 2 பேரை விடணும். இந்த ராஜ்யசபா இந்த தேர்தலில் அண்ணன் வந்து தன்னுடைய களத்தை காட்டணும். இப்பவும் பிரச்சனை பண்ணாட்டி அவ்வளோதான் முடிஞ்சுன்றீங்க. இப்போ நீங்கள் பிரச்சனை பண்ணினாதான், நீங்கள் விட்டாதான் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. யார்? பாஜக வருவாங்க. அண்ணே பேசுங்க. அப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிற ஒரு ஆள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற ஒரு ஆள், 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டு போயிட்டா பிரச்சனை இருக்காது. 2 அவங்களுக்கு தேவை, பாஜகவுக்கு தேவை 2 ராஜ்யசபா எம்பி சார். அவங்களுக்கு மேல் இடத்துல தேவைப்படுது சார். அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, 2 ராஜ்யசபா எம்பி எடுக்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதை ஒற்றுமைப்படுத்தி 2ஆக செஞ்சுட்டு போங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ பாஜகவுக்கு எம்எல்ஏக்களை பற்றி தேவையில்ல, 2 ராஜ்யசபா எம்பி இருந்தால் அவங்களுடைய கோப்புகள் கையெழுத்துக்கு ஒரு பலம் வரும். இல்லைன்னா திமுகவோட பலம் அங்கே அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டிலேயும் சரி, நம்மளுடைய வளர்ச்சிக்கும் பாதிப்பு. அப்போது வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்தையும் போட்டு, எடப்பாடி பழனிசாமி அவரையும் ஒரு கையெழுத்து போட்டு, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிற ஒரு நபருக்கு எம்பியை கொடுத்து, அவர் சொல்கிற ஒரு ஆளுக்கு எம்பியை கொடுத்தா இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிரும். 2026 நீங்கள் சொல்கிற மாதிரி என்டிஏ கூட்டணியில் நாங்கள் சமரசமாகவே இருக்கிறோம், ஒற்றுமையாகவே பயணிக்கிறோம், போயிட்டே இருக்கலாம். நீங்கள் தான் நாங்கள் என்டிஏ சமூகத்தில் இருக்கோம், நாங்களும் என்டிஏல தான் இருக்கோம் அப்படின்றீங்க. அவங்க வந்து அதை கண்டுக்கிறதாக தெரியல. அமித்ஷா எங்களை கூப்பிடாத வருத்தம்னு ஓபிஎஸ்ஸே சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்ன தான் பண்ண போகிறீங்க? அது எவ்வளோ பெரிய அதிர்வு தெரியுமா? நீங்கள் இது வரைக்கும் அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு எங்கேயுமே பாஜகவை குற்றம் சுமர்த்தினவரே கிடையாது அண்ணன் ஓபிஎஸ் அவர். சரி, மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், கூப்பிட்டா போவார், கூப்பிடலைன்னா கூட அதை கண்டுக்கிட மாட்டார், பேசாமல் போயிடுவார், அதை பற்றி எங்கேயுமே சொல்ல மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் மனதிலிருந்து, அடி மனசிலிருந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க, அமித்ஷா செய்தது பெரிய வருத்தத்துக்குரியதுங்கிறது ஒரு சின்ன ஒரு இது தான். அதில் 1000 வழி அவர் அனுபவிச்சிருப்பார். இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் G20 மாநாடு, அந்த இது நீங்கள் ரத்தன கம்பளம் வச்சது, இல்லை மோடி கூப்பிட்டு மாலை போட்டது, அப்போல்லாம் கூட அவர் பேசலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க, இந்த என்டிஏ கூட்டணியில் அவருக்கு ஒரு 5 முறை மாற்றி நீங்கள் உட்கார வச்சு நீங்கள் பண்ணிக்கிட்டு இந்த வேலை செஞ்சுட்டு அமித்ஷா அவர்கள் போகும்போது, அப்போ இத்தனை நாள் அவரோட நம்ம பயணித்த என்னங்கிறது அவரோட அடி மனசில் உள்ளது. ஒரு மனிதரான யாருக்குமே வரக்கூடியது. அது அண்ணன் ஓபிஎஸ் அவரோட வெளிப்பாடு தான். சின்ன சிதறல் தான், அது பெருசாக வெடிச்சிருந்துன்னா அது அன்றைக்கே வேறு மாதிரி போயிருக்கும். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். அதை புரிஞ்சு அடுத்த கட்ட நகர்வு இதுதான் வந்து இணைப்புக்கு உரிய காலகட்டம். நீங்கள் திமுகவை எதுக்குறேன் அப்படின்னு சொல்லி வெறும் வாயில் நம்ம வடை சுட முடியாது சார். திமுக எப்படி சார் வெறும் வாயில் நீங்கள் போய் பண்ணிடுவீங்க? ஒரு இடி ரைடு நடந்தால் அதை போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் தடையை வாங்கிட்டு வராங்க. டாஸ்மார்க்கில் எத்தனை தடை வாங்குறாங்க, எத்தனை இது பண்ண முடியுது? உங்களால் என்ன சாதிக்க முடிஞ்சது? இன்றைக்கி இடி ரைடு பண்ணுறதுக்கு உங்களால் என்ன சாதிக்க? இது வரைக்கும் இடி ரைடு பண்ணி எத்தனை சாதனைகளை நீங்கள் வெளியே கொண்டு வந்து விட்டுட்டீங்கிறது மக்களுடைய கேள்வி. நாங்கள் அண்ணன் கூடால இருக்கிறனால பாஜக என்டிஏ கூட்டணின்னு வாயை பொத்திட்டு தான் உட்கார முடியும். ஆனால் இருக்கிற கருத்துக்களை நாங்கள் வெளியே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்றைக்கி அண்ணன் கலந்தாய்வு கூட்டத்தில் வச்சா 99% நம்ம என்டிஏ விட்டு வெளியில் வருவோன்னு தான் சொல்கிறாங்க. ஓபிஎஸ் என்ன சொல்கிறார்? கேட்டுக்கிட்டார்? அதெல்லாம் கேட்டதானே அந்த பதிலை சொன்னார். மக்களை சந்திக்கணும், தொண்டர்களை சந்திக்கணும், அதுக்காக ஒவ்வொரு பேச்சில் எடப்பாடி வந்து எப்படியாவது எங்களை சேர்த்துக்கோங்க, நாங்கள் சேர தயாராக. அதாவது பார்வை அப்படி, எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது வந்து என்ன சேர்த்துருங்கன்னு அவர் கேட்க வரல. பிஜேபியை வேணாம், கட்சியை எப்படியாவது சேர்த்துக்கப்பா, நல்லபடியாக பண்ணுப்பா, கட்சியை ஒருங்கிணைச்சு தொண்டர்களை. இப்போ அண்ணன் ஓபிஎஸ் பின்னாடி நிறைய இருக்கிறாங்க சார். நாளைக்கு இதுவே ஒரு பிரச்சனை உருவாகும். இந்த ராஜ்யசபா உறுப்பினர் பிரச்சனை கண்டிப்பாக உள்கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு உருவாகும். ஏன்னு கேட்டால் அங்கே வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அம்மாவின் உதவியாளர் பூண்ட கூட அதில் எதிர்பார்த்தார். எனக்கு தெரிஞ்சு லைன்லே இல்லை. நீங்கள் வேற, அவர் கூட எதிர்பார்த்தார். ஜெயக்குமார் செம்மலை, ஜெயக்குமார் செம்மலை, விந்தியா, அதில் பூங்குண்டம் அவரே ஒரு பதிவு போட்டிருப்பார். எடப்பாடியோட ஆளுமை அப்படி இப்படிலாம் பதிவு போட்டு அப்படிலாம் சொல்லி பார்த்து வேலுமணி, அவர் தங்கமணி இங்கெல்லாம் போய் இப்போ கூட ஒரு கல்யாண வீட்டில் எல்லோரும் கூட நின்று பேசி நிறைய விஷயங்கள் எல்லாம் அவரும் உள்ள மூவ் பண்ணார், பண்ணி பார்த்தாரு. திரும்ப ஒரு பிரச்சனை வெடிக்கும்ன்றீங்க இப்போ? கண்டிப்பாக.
சார் நீங்கள் வந்து இன்பத்துறைக்கு கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவர் வழக்குகள் மொத்தமாக பார்க்கறதுனால அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதுவே வந்து அதெல்லாம் மற்றவங்க சிந்திக்க மாட்டாங்க. உங்கள் வழக்குக்காக தான் பார்க்குறீங்க, உங்கள் பிரச்சனைக்காக தான் நீங்கள் எங்களை பலியாடாக்குறீங்கன்னு இதே தொண்டர் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்கக்கூடிய காலம் வந்துடும். அதனால தான் அண்ணன் நிறைகுடம் தழும்பாதுங்கிறது. அண்ணன் அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் பாஜக நினைச்சால், என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட சொல்கிறேன், பாஜக முடிவெடுத்தால் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போடுங்க, நீங்கள் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளரை கையெழுத்து போடுங்க, நீங்கள் ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க, அண்ணன் ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க, இதை சுகமாக 2 ராஜ்யசபாவை எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு டெல்லியில் தேவைப்படுது அப்படின்னு அது சொல்லி முடிக்கலாம். நயனாராயணன் சொல்றாரு ஓபிஎஸ் சிபிஎஸ் 2 பேருமே என்டியில் இருக்காங்கன்றார். அண்ணாமலை சொல்றாரு ஓபிஎஸ்க்கு மோடி மனசில் தனி இடம் இருக்குன்றார். ஆனால் நத்தம் விஸ்வநாதன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, ஓபிஎஸ் டிவி சேர்த்துக்க முடியாது அப்படின்ற. அதாவது மோடிக்கு இதயத்தில் அண்ணாமலையே இருக்கிறார். ஆனால் அண்ணாமலையே கடைசியில் எடுத்த பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சார். உண்டா இல்லையா? அந்த மோடியின் இதே கனியாக இருந்தவர் தான் அண்ணாமலையே. யாரால் இருந்தார்? அவரையே நீங்கள் வந்து அப்படி இவர் வந்து ட்வீட் போடுறாரு, அமித்ஷா ஒரு ட்வீட்டை போடுறாரு, எடப்பாடி பழனிசாமியோட வீட்டு கதவு திறக்குது. நல்லா புரிஞ்சுருங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல சார். நான் என்ன வடநாட்டுக்காரன், நான் தென்னாட்டுக்காரன். எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து வந்துடுவோம். எங்கள் தலைவர் எவ்வளோ வித்தைகளை கற்றுக் கொடுத்துரு நாங்கள் வளர்த்துருக்காரு கேட்கல. இத்தனை வருஷம் அதிமுகவில் நாங்கள் பயணிக்கிறோம்னா எவன் எப்படி எப்படி இருப்பாங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்துருப்போம். நாங்கள் என்ன வடநாட்டுக்காரன மாதிரி ஒதுங்கி போகிற ஆட்கள் கிடையாது. இது நயினார் நாயந்திரன் அவருக்கே தெரியும். அண்ணன் அவருக்கு அவர் வந்து எனக்கு எங்களோட பயணித்தவர். இன்னை வரைக்கும் நான் அவரை அப்படி பார்த்தோம்னா அதிமுககாரர் தான் நான் அவரை பார்க்க முடியும், பாஜகக்காரரை பார்க்க முடியாது. அதனால் பாஜகங்கிறது எங்களுக்கு விரோதி கட்சி இல்லை. அதே நேரத்தில் ஒரு ஒற்றுமையை உருவாக்குங்க, பிரிக்காதீங்க. இப்போதைக்கு மக்கள் மனசில் பார்க்குறது பாஜகவால் தான் இந்த அதிமுக பிளவுபட்டு இருக்குங்கிறத, அது இல்லைங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் இன்னைக்கு பாஜக இருக்கு. இல்லை உண்மையாகவே இருக்கீங்களான்னு கேட்குறேன், உண்மையாகவே என்டியில் தான் இருக்கீங்களான்னு கேட்குறேன். அப்படி தானே எல்லாரும் சொல்கிறாங்க. மேல்மட்டத்தில் யாரும் பேசலையே, அமித்ஷாவோ மோடியோ அதுக்கப்புறம் ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கவே இல்லை, ஓபிஎஸ்கோ டிடிவிக்கோ கொடுக்கவே இல்லை. கடைசியில் அப்படியே ஓரம் கட்டி போட்டு அப்படியே வீட்டிலே இருந்துருவாங்கன்ற மாதிரி இருக்கு. அப்படி ஓரங்கட்டி அது அந்த காலங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாம் தொண்டர்கள் முடிவெடுத்து நம்ம இப்போ என்டிஏ விட்டு விலகுவோங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம என்டிஏ விட்டு விலகிட்டோன்னு வைங்களேன், இந்த பாஜக என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு 4 சீட்டுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. யாருக்கு? எடப்பாடிக்கு. அவர்கிட்ட 62 66 ஆனாலும் 2 தேவைப்படுதுன்னு வைங்களாம். இப்போ அண்ணன் ஓபிஎஸ் நான் கையெழுத்து போட்டாலும் இன்னும் 2 தேவைப்படுது, 2 பாஜகட்ட கேட்டு வாங்கிக்கிறலாம். ஆனால் இந்த 4 வந்து கொடுத்தா 62 4 66 ஆக்கிடுவாங்கன்னு வைங்களேன். 66 வாங்கிட்டு ஏற்கனவே பாமக அங்கே 2ஆக பிச்சுட்டு இருக்கு. அதனால் அந்த 2வது நபருக்குள்ள வழிக்கு எனக்கு ஒரு முடிவு தெரியல. ஆனால் என்ன கண்டிஷனில் போட்டிருக்காரு, இது அடுத்த தோல்வி, 11வது தோல்வி பழனிசாமின்னு சொல்லக்கூடிய கட்டத்துக்கு வந்துடும். ஒன்று வாபஸ் வாங்கினாலும் சரி தான், ஒன்று கையெழுத்து போட்டாலும் சரி தான், இல்லை இந்த தேர்தலில் ரத்து பண்ணி 2 பேரையும் தேர்ந்தெடுக்க முடியாமல் போனாலும் சரி தான். இந்த தோல்விக்கு முழு பொறுப்பையுமே எடப்பாடி பழனிசாமியார் தான் பொறுப்பெடுக்கணும். அதை ஒற்றுமையாக நீங்கள் வந்தீங்கன்னா 26 தேர்தல் வரைக்குமே எடப்பாடி இதே பிடிவாதோட இருக்காருன்னு வச்சுக்கோம், சேர்த்துக்க மாட்டேன்னு உறுதியாக இருக்காருன்னு வச்சுக்கோம். அப்போ என்ன தான் பண்ணுவாங்க? ஓபிஎஸ் டிடிவி என்ன தான் பண்ணுவாங்க? இல்லை, அது ஒரு மாதத்தில் அண்ணன் முடிவு எடுத்துருவார். என்ன முடிவு? இந்த ராஜ்யசபா எம்பி தேர்தல் முடியட்டுமே, அது பிரதான பிரச்சனை. விஜய்க்கு கொடுக்குற மரியாதையை ஓபிஎஸ் கொடுக்க தயாரில்ல அதிமுக. விஜயை கூப்பிட ரெடியா இருக்காங்க, பாஜக இருக்காங்க. விஜய் கூடால இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவும் அந்த அவர் இருக்காரு யார புஷி ஆனந்தா, அவங்க 2 பேரும் பேசுனதெல்லாம் மீடியா ஓடிட்டு இருந்து பாருங்க. எடப்பாடிட்டு ஆளும் கிடையாது, ஒரு கூட்டணி கூட, எல்லாம் எவ்வளவு நக்கலான பதில். வருத்தம் தெரிவிச்சார் சார். நான் என்ன கேட்கிறேன், விஜய போட்டி போட்டு கூப்பிடுறாங்க. நயனாராயணன் கூப்பிடுறாரு, நத்தம் விஸ்வநாதன் கூப்பிடுறாரு, கடம்பூராஜ் கூப்பிடுறாரு, ஓபிஎஸ் யாருமே சிண்டல. அப்படி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க வந்து ஒன்னா இருக்கும், ஒண்ணு மண்ணா இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் ஓபிஎஸ் அண்ணனுக்குன்னு ஒரு உரிய இடத்த நடிகர் விஜயும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் காலங்கள் வரும்போது வெளிப்படையாக வெளியில் வரும். அப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறேன்னா விஜயோட கூட்டணி வைக்கிறாரு. 100% எடப்பாடி பழனிசாமியை நம்ப மாட்டார் விஜய். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை 100க்கு 1000 முறை நம்புறதுக்கு தயாராக இருக்காருங்கிறது என்னுடைய கணிப்பு. நடிகர் விஜய், அதாவது எனக்கு வந்த தகவல் பேச்சுவார்த்தையிலே ஒரு சில ஆட்களோட, ஏன்னா எனக்கும் சினிமா துறையில் நட்பு உண்டு, எங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரியும். பேசும்போது நடிகர் விஜய் அவர் அண்ணன் ஓபிஎஸ் அவரை நம்பலாம், ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்ம நம்ப முடியாது. இது வந்து ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்க சொல்கிற கருத்து இல்லை. நடிகர் விஜய் அவரே வந்து தாவேகா தலைவர், இப்போதைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்களே மனசில் இருக்கிற ஆழமாக பதிஞ்சிருக்குது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் லைட்டாக சைகை காட்டினா
நடிகர் விஜய், தாவேகா, டிடிவி அண்ணன் இவங்க எல்லாம் ஒரு மாபெரும் கூட்டணி ஓபிஎஸ், டிடிவி, விஜய்லாம் ஒரு பெரிய கூட்டணி உருவாகும். விஜய் கீழே போறீங்க நீங்கலாம். விஜய்க்கு கீழன்னு இல்லைங்க, அவர் அப்படி கீழே வரலையா, ஆட்சி இடத்துல பங்கா இல்லை. அதாவது ஒரு நீங்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு பலம் வரணும்னா மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்ப தயாரில்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கூட இந்த அறிக்கையை நீங்கள் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு இவ்வளோ தூரம் இருக்கிற ஓபிஎஸ்ஸை வெறுக்கிறார, இந்த ஓபிஎஸ்ஸை வந்து நம்ம தள்ளி விடுறார, அப்போ தனக்குன்னு ஒரு இது பண்ணுறாருன்னு சொல்லி மக்கள் மனசில் நீங்கள் எந்த ஒரு டீ கடை கூட போய் உட்கார்ந்து பேசுங்க. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ பெரிய அகம்பாவம் ஆகாது, ஆணவம் ஆகாது. அவர் என்னவோ கட்சி இவர் வளர்த்தது மாதிரி பண்ணுறாரு. இந்த அம்மாவும் தலைவரும் தான் இந்த கட்சியை வளர்த்தாங்க. இது வந்து சராசரியாக பட்டி தொட்டி கிராமங்கள் முழுக்க பேச்சுவார்த்தை இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இங்கே தான் ஓட்டு விழும். நீங்கள் வச்சுருக்க நிர்வாகிகளால், உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்களால ஓட்டு விழாது. நம்ம கழிஞ்ச முறையே பார்த்துட்டோம். 2024 பூத்தில் கூட உட்காரதுக்கு ஆள் கிடையாது. காசு கொடுத்தா தான் உட்காருவான். ஏன்னு கேட்டால், நீ கோடி கோடியாக பணம் வாங்கியிருக்க, நான் எனக்கு கொடுக்குற காசை கூட நான் பூத்தில் இருக்கேன்பான். ஏன்னா அன்னைக்கு தான் அவனுடைய பலத்தை காட்டக்கூடியவன். நீங்கள் என்ன வேணாலும் பூத்து கமிட்டி போடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, அவனுக்கு போதிய நேரத்துக்கு தேவையான பொருள் உதவி, பண உதவி, சாப்பாடு அனைத்தும் நம்ம செய்யலைன்னா பூத்தில் கூட நம்ம ஆட்கள் உட்கார மாட்டான். நான் இப்போ பாஜகவை நினச்சி நம்ம முடியாது சார். என்னைக்கு ஒரு எடப்பாடி பழனிசாமியை மாற்றிக்கிட்டு அந்த பாஜகவை வளர்த்து அண்ணாமலையை தூக்கி தூர போட்டீங்களோ, அப்புறம் எப்படி பாஜகவை நீங்கள் நம்புறீங்க? நாளைக்கு ஒருவேளை எடப்பாட்ட பேசி உங்களுக்கு 4 சீட் 5 சீட் வாங்கி கொடுத்தாலும் எடப்பாடி ஜெயிக்க விடுவாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை தான் நான் கேட்க வரேன். ஏங்க அப்போவே எடப்பாடி பாஜக கூடால நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பாஜக கூடால பெரும் இதில் எம்பி தேர்தலில் அண்ணன் பலாப்பழ சின்னத்தை தூக்கும்போது ஆர்பி உதயகுமார் செட்டப் பண்ணி 5-6 பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து விட்டு அண்ணனை தோக்கடிக்க எவ்வளோ திட்டம் போட்டாங்க. அப்போ பாஜக கூடாதுன்னு இருந்தீங்க. என்டிஏ தலைவரே நீங்கள் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமியை சொல்லி இன்னைக்கு என்டிஏ தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இன்னைக்கு கேட்க போகிறாங்க. அப்போ இந்த நீங்கள் கொடுக்குற 4-5 சீட்டை ஜெயிக்க விடுவாங்களா முதல்ல? அதுலேயும் பல கேள்விகள் இருக்கு. வெளில வராது நல்லதுன்றீங்க ஓபிஎஸ்க்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து என்டிஏ தலைவர் ஆக்கிட்டோ அன்னைக்கு நம்ம ஒதுக்கப்பட்டோம், ஓரங்கட்டப்பட்டோம். அது அண்ணன் டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, இல்லை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒதுக்கப்பட்டு தான் இருக்கிறோம். ஏன்னு கேளுங்க சார், அவர் அதிமுக பொதுச் செயலாளர்னு நீங்கள் சொல்கிறீங்க, மோடி வரைக்கும் வாழ்த்து சொல்கிறார். அதுதான் எங்களுக்கு அடிமனசெல்லாம் எரியுது. இந்த மோடி வரணும்னு சொல்லி நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சோம். ஆனால் அந்த மோடி வாழ்த்து சொல்கிறாரு. அதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு வச்சு பேசி முடிச்சுட்டு அப்புறம் அவருக்கு நீங்கள் வாழ்த்து சொன்னீங்கன்னா நாங்கள் மோடியை வரவேற்போம். நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அவங்களுக்கு சுயநலம் சார். அவங்களுக்கு அந்த நேரம் என்ன வேணும், என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் அவங்க செய்வாங்க. அதுதான் தேசிய கட்சியோட குறிக்கோள். அதை நம்ம எதிர்பார்த்து நிற்க வேண்டாம். 2026 களம் நம்மளுடைய களம். அவங்களுக்கு அது தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி 2029 போயிடுவாங்க. அந்த நேரம் திமுக பலமாக இருந்தால் திமுகவுக்கு வச்சுருக்க இடி எல்லாம் வச்சு அரவணைச்சு திமுக கூட சீட்டு பேரம் பேசுவாங்க. இல்லைன்னு மறுக்க முடியாது. நம்ம அம்மாவே வந்து வாஜ்பாயை கலத்தி விடும்போது இதே அவர் முரசொலி மாறனோட டைப் பண்ணி எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்து மத்திய அமைச்சராக்கி திமுக நம்ம வைக்கோணம் வரைக்கும் உள்ளாடி ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயங்கள்லாம் போச்சு. நீங்கள் இன்றைக்கி பேசுகிற பல பேர் அன்னைக்கு பாஜக கூட பேசுனதுகள்லாம் உண்டு. அதனால் மறுக்கலை. இந்த களத்தை அமைக்கிற முடிவு அண்ணன் கையில் இருக்குது. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கையில் இப்போ சரியான சௌகரியம் குடி இருக்குது. ஒன்று நீ வா, ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போடு, 2 ராஜ்யசபா எம்பியை பாஜக கொடுப்போம், பாஜகட்டையும் பேசலாம். உங்களுக்கு என்ன வேணும், நாங்கள் 4 பேர் கையெழுத்து போடுவோம், நீங்கள் 2 பேர் கையெழுத்து போட 68 ஆச்சு, 2 ராஜ்யசபா உங்களுக்கு வந்து சேரும். அப்போ பேசி முடிக்க வேண்டியது பாஜக, இணைக்க வேண்டியது பாஜக. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அடிமட்ட தொண்டை இன்றைக்கும் ஒன்றுமே தான் இருக்கான். அடிமட்ட தொண்டை எவனும் பிரிஞ்சிருக்கா? யாருமே தொண்டர்கள் பிரியலை சார். அதிமுகவில் ஒரு தொண்டம் பிரிஞ்சான்னு சொல்லுங்க. தொண்டர்கள் தலைவர்களுக்குள்ளே இருக்கிற பாகுபாடு பிரச்சனைகளை பேசி முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம். அதுக்கு ஒரு நடுநிலையோட பாஜக இருந்து செயல்பட வேணும். இதை பிரித்து வச்சு செயல்பட்டால் பாதிப்பு பாஜக மட்டும்தான் வருமே ஒழியா அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடும். பாஜக திரும்பி திமுகவை நாடி தான் செல்லணும். அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. இதை பிரித்து வச்சுட்டா எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கலாம். நான் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைமையை பாருங்கள். அப்பா பையனுக்கு உள்ள பிரச்சனைகள் என்னென்னா நினைக்கி தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து திமுகவுக்கு பலம் கொடுக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சு, அங்கே எந்த ஒற்றுமையும் இல்லை. இன்றைக்கி கூட பொதுக்குழு நடத்துகிறாரு, நல்ல விருந்தெல்லாம் போடுறாரு. நல்லா புரிஞ்சுருங்க. கட்சிக்காரன் இன்றைக்கி உள்கட்சி சண்டை நடந்தால் கூட களம்னு வரும்போது சேர்ந்துருவாங்க. நம்ம அதிமுக ஏன் சேர மாட்டேங்குங்க? அப்படி என்ன ஈகோ?
அப்படி என்னங்க வளர்த்தீங்க? எல்லாரும் நல்லபடியாக உட்காரதுக்கு இந்த அதிமுக தான். நீங்கள் எல்லா தலைவர்களும் இன்னைக்கு வாங்க பல தலைமுறைகள் வாழ இந்த அதிமுக தானுங்க உங்களை காப்பாற்றிருக்கு. உழைக்கிற தொண்டை உறுதியோட ஒற்றுமையாக சேருன்னு காத்துட்ருக்கோம். என்னை போல் தொண்டரெல்லாம் ஏதோ ஒரு வழியில் இணைஞ்சிராதா? அதை நாங்கள் கேட்குறோம். நாங்கள் பாஜக மேலே ஆத்திரத்தில் பேசுகிற காரணமும் அதுதான். இந்த பாஜக இப்போ உள்கட்சி தேர்தல், உள்கட்சியில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது. அதுதான் நடுநிலை. நீங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எங்களை கேட்டுக்கொண்டதாக நாங்கள் 4 பேரும் ஆதரவு அளிக்கிறோன்னு நாளைக்கு நயனார் நாகேந்திரன் அவர் பாஜக தலைவராட்டு நாளைக்கு அறிக்கை கொடுத்தாருன்னா அன்றைக்கே வெளில வரணுன்றீங்க. வெளியில் வரணும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வரணும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, எடப்பாடி பழனிசாமியோட 2024 தேர்தலில் தேமுதிமுக கை கொடுத்தது. வேறு யாராவது கூட்டணி போனாங்களா சார்? என்டிஏ அந்த கூட்டணியில் அந்த எஸ்டிபிஐ மட்டும் இருந்தாங்க, இந்த அம்மா மட்டும் இருந்தாங்க. நீங்கள் நல்லா எடுத்துருங்க, 234 தொகுதியில் 8 சட்டமன்ற தொகுதி தான் வெற்றி பெற முடிஞ்சு. இந்த 8 சட்டமன்ற தொகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்கோவிலூர், திருமங்கலம், அப்புறம் எடப்பாடி அது பாட்டாளி மக்கள் கட்சி மறைமுகமான ஒரு ஆதரவு கொடுத்தது. அதனால் அவர் ஜெயிக்க முடிஞ்சுது. அதனால தான் சௌமியாவுக்கு அங்கே ஆதரவு கொடுத்தாங்க, அங்கே டெபாசிட் காலியாச்சு. இதெல்லாம் நீங்கள் உள்கடப்பெல்லாம் நீங்கள் உள்ள ஆராய்ச்சி பார்த்துக்கணும். இந்த 8 சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் ஒரு 2-3 தொகுதியை தள்ளிட்டு பாக்கி எல்லாமே வெற்றி பெறதுக்கு விஜயகாந்த் தேமுதிமுகவோட ஆதரவு சார். அதான் சொல்லிட்டாங்களே 2026 ஒரு ராஷ்டிரபதி கொடுத்துட்றோம், தேமுதிக எங்களோட தான் இருக்குன்றார் முனுசாமி. நான் என்ன சொல்கிறேன், அந்த அம்மா அன்னைக்கு போய் நிற்கும் போது ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும்னு சொல்கிறீங்க. தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் ஒரே அறிக்கை கொடுத்துருக்க வேண்டியதானே. இன்னைக்கு நாங்கள் எழுதி கொடுத்தோமா சொன்னோமா சொல்லக்கூடாதுல. அதான் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இங்கே தொண்டர்களே ஏமாற்றிட்டு இப்படி போய் நீங்கள் பண்ணும்போது இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? திருமதி சசிகலா அம்மாவுக்கு துரோகம், டிடிவி தினகரன் அவருக்கு துரோகம், அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம், மோடிக்கு துரோகம், அமித்ஷாவுக்கு துரோகம், அப்புறம் இப்போ தேமுதிமுகவும் துரோகம்னு நாளையிலேருந்து பட்டியலை போட்டு அடிப்பானோ. அவங்க தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஒரு ரிமார்க்கு குறையுது. அவங்க கேட்க வேண்டியது வெறும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சேர்த்து கேட்டிருக்கணும். ஆனால் அவங்க போய் நின்னனால தான் சார் நீங்கள் கிடைச்ச 19% ஓட்டு. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க, அவர் நடிகர் விஜயகாந்தோட மறைவு இந்த விருதுநகர் தேர்தலில் கிடைச்ச ஓட்டுகளை நீங்கள் பாருங்கள். நீங்கள் வேறு நீங்கள் எல்லா 39 தொகுதியிலையும் விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைச்ச அவங்க பையனுக்கு கிடைச்ச ஓட்டு வெறும் 4000 ஓட்டில் தான் குறைவு. பாக்கி எல்லா இதுலேயும் பாருங்கள் லட்சக்கணக்கான ஓட்டுகள் அதிமுகவால் நிப்பாட்டப்பட்டவங்க. யாராவது ஒருத்தர் நான் ஒரு 4000 ஓட்டில் 3000 ஓட்டில் தான் குறைஞ்சிருக்கேன்னு சொல்லி ஒருத்தரை சுட்டி காட்டுங்க அதிமுகவில். பிரேமலதா விஜயகாந்த் இப்போ பிடி கொடுக்காம பேசுகிறாங்க, எல்லாம் எலெக்ஷன் வச்சு தான் பேசுகிறாங்க, நாங்களும் ஜனவரியில் முடிவு எடுப்போம் அப்படின்றாங்க. அவங்க கூட்டணி மாறணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. நான் பார்த்தேன், இந்த பேட்டி பார்த்தேன். அவங்களோட மனநிலை நீ கொடுத்தா இப்போ கூட, இல்லைன்னா கூட்டணியை மாற்றுறேன். திமுக போகிற சாயல் தெரியுதுன்றீங்களா? திமுக பொதுக்குழுல நடிகர் விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டம் வரும்போது சார் நான் என்ன கேட்குறேன், டிசம்பருக்கு பிறகு தான் ஒரு நல்ல ஒரு முடிவு வரும். டிசம்பர் மாதம் தான் ஒரு முடிவு பிறகு 2026 ஜனவரி தான் நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு வைங்களாம். அது வரைக்கும் இப்போ நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்டே அதை தான் சொல்கிறோம். எதுக்கு இதில் போய் நம்ம ஒரு குண்டு சட்டிக்குள்ளே போயிட்டு நம்மளை தன்னை பிடிச்சி அமுக்கிறோம்? நம்ம பலத்தை காட்டுவோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல் நீதி கேட்டு நெடும்பயணம். ஒவ்வொரு மாவட்டத்தில், ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்தில் கூட்டத்தை போடுங்க. மாநாடு நடத்தல வேண்டாம் சார். ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்தில் நமக்கு டிசம்பர் வரைக்கும் கூட்டத்தை காட்டுவோம். மக்கள் அலையாக திரட்டுவோம், மக்களை சந்திப்போம். இந்த மாதிரி நான் என்ன தப்பு செஞ்சேன், தலைவர் வகுத்த விதியை மாற்றிருக்காங்க, இதுக்கு பாஜக உறுதுணையாக போயிருக்குங்கிறத எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக கொண்டு வரும்போது 5-6 கூட்டம் நீங்கள் மாவட்டத்தில் எழுச்சி வரதை பொறுத்தாலே எல்லாமே ஆட்டம். 3 வருஷமா போடாத கூட்டமாக சார் இனிமேல் போட்டு பண்ணிருப்போம் சார். 3 வருஷம் நீங்கள் போட்டு பிரோஜனம் இல்லை சார். இப்போ போடுறது தான் சார் பிரயோஜனம். இப்போ நீங்கள் போட்டால் தான் 2026 களத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி வரும். எடப்பாடி இறங்கி வருவாரான்னு பார்க்கலான்றீங்க? எடப்பாடி இறங்கி தானே வரணும். இப்போ இந்த ராஜ்யசபா எம்பிக்கே ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஏன்னா அன்னைக்கு கோகுலேந்திரா நீங்கள் இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ள ஒரு பிரச்சனை விடுங்க, ஓபிஎஸ் பிரச்சனை பண்ண வர மாட்டாரா? பண்ணுற மாதிரி தெரியல ஒன்றும். கண்டிப்பாக பிரச்சனை பண்ணி ஆகணுமே. இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதாவது இது ஒரு எம்பியை நீங்கள் விட்டே ஆகணும். 2 எம்பிகளை நியமிச்சே ஆகணுங்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். 2 பேர் அறிவிங்கன்றீங்க. அறிவிக்கணும். இதை அறிவித்து அண்ணன் களத்தில் நிற்கணும். ஒருங்கிணைப்பாளர் ஏன்னு கேட்டால் தேர்தல் ஆணையத்தில் கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2026 வரைக்கும் இருக்குது. நீதிபதி ஜெயச்சந்திரன் சார் தீர்ப்பில் அவர் கேட்டிருக்காரு,
ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது காலாவதி ஆகிவிட்டதான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அஃபிடவிட்டு காலாவதி ஆகவில்லைன்னு கொடுத்துருக்காரு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்டது இடைக்கால பொதுச் செயலாளர். இதுக்கு பேரில் எந்த இன்ட்ரி பெட்டிஷனும் போகலை, எந்த வழக்கு இதுவரைக்கும் தொடரல. பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுச் செயலாளர் செல்லுங்கிறது நம்ம பைலால கிடையாது. இதை முன்னிலைப்படுத்துங்க. சரி, ஒருவேளை பாஜக வந்து ஓபிஎஸ் அமைதியா இருங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, அதாவது திரும்பி நீங்கள் அதே வெள்ளத்துக்கு தான் வரீங்க. இந்த தடவை பாஜக பேச்சை கேட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்களை போன்ற தொண்டர்களை பலியாடாக்க மாட்டாருங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். உங்களை பற்றி மிக்க நன்றி.